உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வருகிற ஆகஸ்ட் மாதம் 28, 29 ஆகிய 2 நாட்களும் இதுவரை நான் வெளியில் சொல்லிக் கொடுக்காத பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிரகசிய சூட்சம வகுப்பு நடைபெற காத்திருக்கிறது. எல்லாரும் போலதான் நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். ஆனா பணம் மட்டும் ஏன் என் கையில தங்க மாட்டேங்குதுன்ற கேள்வியில ஆரம்பிச்சு எப்படி என் கடனை அடைப்பதுன்ற மாதிரி உங்களுக்கு எழக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கான பதிலாக ஒரு நாள் பிராக்டிகல் கிளாஸும் ஒரு நாள் தியரி கிளாஸும் 2 நாள் ஜூம் மீட்டிங் வாயிலாக நடைபெறுகிறது. உலகத்துல நீங்க எந்த மூலையில எங்க இருந்தாலும் இந்த வகுப்புல நீங்க கலந்து கொள்ளலாம். கண்டிப்பாக கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ரெக்கார்டட் கிளாஸ் வழங்கப்படும். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. வழக்கம் போல இந்த பணம் அன்னதானத்திற்கு கொடுக்கப்படும். அதனால மேக்சிமம் இந்த மாதிரி திரும்ப இன்னொரு தடவை நான் எடுப்பேனான்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் படிச்ச ஒட்டுமொத்த வித்தையும் சில பேர் மட்டும் எப்படி முன்னேறுறாங்க, நிறைய வடக்கிந்தியர்களுடைய ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படி நம்முடைய பணத்தை நாம் தங்க வைத்துக் கொள்வது, வீட்டில் பணம் சேர்வதற்கு என்ன செய்வதுன்ற மாதிரி நிம்மதி, சந்தோஷம், மனநிறைவு ஆகிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனைக்கும் மந்திரங்கள் மூலமாக, முத்திரைகள் மூலமாக சக்ராஸ் எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக கலந்த ஒரு பேக்கேஜா இந்த கிளாஸ் இருக்க போது. வகுப்பு கட்டணம் 2400 மட்டும்தான். கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களை வகுப்புல சந்திக்க காத்திருக்கேன். இந்த மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் அந்த அளவுக்கான ஒரு தன்மையில் நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஆரம்பிக்கும் போது மேஷ ராசியிலிருந்து இந்த தடவை சந்திரன் தன்னுடைய நகர்வை அப்படியே அழகா ஆரம்பிக்கிறாரு. முதன்மைத்துவத்துவர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குரு உச்சமா இருக்காரு. ஒரு கிரகமா 2 கிரகமான்ற மாதிரி 3 சுபத்துவமான கிரகங்கள் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் அமர்ந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வாய்ப்பை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் வழங்க காத்திருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிலை இந்த இடத்துல இந்த மாதம் நிகழ காத்திருக்கிறது. குரு எப்பயும் போல கடக வீட்டில் உச்சமாகி உட்கார்ந்திருக்கிறார். இந்த பக்கம் செவ்வாய் அப்படியே இருக்கிறவர் ஒரு 18ஆம் தேதிக்கு மேல குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகத்தோடு இணைவை நிகழ்த்த போறார். ஓகே, அப்படியே ஒரு மாதிரி சனியோட பார்வையில செவ்வாயோட பார்வையில அப்படியே அடிபட்டு அப்படியே ஒரு மாதிரி இருந்த மிஸ்டர் சுக்ரன் 2ஆம் தேதி நைட்டே 3ஆம் தேதி வாக்குல அப்படியே போய் தன்னுடைய வீட்டில் மூல திரிகோண வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி அப்பாடி அப்படின்ற மாதிரி அப்படி கெத்தா அசுர குரு அமர போகிறார். ஓகே, சூப்பர். இந்த பக்கம் அப்படியே ஒரு 7-8 தேதிக்கு மேல அப்படியே கேதுவோட சேர்ந்து ஒரு மாதிரி இருந்த புதன் அப்படியே தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி அமர போகிறார். புதன் கன்னி வீட்டுல வந்து அமரக்கூடிய தன்மை. அதை தாண்டி 17ஆம் தேதி அப்படியே நகர்ந்து 18ஆம் தேதி கார்த்தால சூரியனும் சேர்ந்து அங்க புத ஆதித்ய யோகத்தோடு இயங்க போறார். கிட்டத்தட்ட சனி வக்ரமா இருக்காரு. குரு இங்கிருந்து சனிக்கு பார்வை கொடுக்க போறாரு. அதே 17ஆம் தேதி செவ்வாய் வந்து சசி மங்கள யோகம் இயங்க போது. நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன், இந்த யோகம் என்பது செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க போது ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல இங்க விருச்சக வீட்டுல சந்திரன் பயணப்பட்டு கொண்டிருப்பார். அப்போ அந்த நாள்ல இருந்து செவ்வாய் சந்திர பரிவர்த்தனை வேற ரொம்ப அபரிமிதமா இந்த அமைப்பு இருக்கிறது. என்ன மேடம் என்னென்னமோ கால்குலேஷன்லாம் சொல்றீங்கன்னா, சரி வாங்க பார்க்கலாம். மற்றவர்களுக்காக எல்லா தியாகங்களும் செய்ய காத்திருக்கும் மீனராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, வாவ் சூப்பர். 2ஆம் வீட்டு அதிபதி போய் ராசிநாதனோடு சேர்ந்திருக்கிறார். எங்க 5ஆம் இடத்துல. அப்ப 2, 5க்கும் இடையில இருந்து ஒரு பார்வை வருதுல, அது எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும். நிறைய மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்திற்கு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கல்யாணமே ஆம்படுதான் அந்த கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 7.5 சனி இல்லையா மேடம்? எஸ், 7.5 சனியில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு யார் சொன்னா? கண்டிப்பா நடக்கும். நல்ல மணப்பொண்ணா நல்ல மணமகனா வரும். இதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருது, குலதெய்வ காட்சி கிடைக்கிறதுன்ற மாதிரி நிறைய இந்த மாசம் ஃபுல்லா குலதெய்வத்தோட ஏதோ ஒரு சம்பந்தம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி 3ஆம் வீட்டு அதிபதியும் போய் ஆல்மோஸ்ட் ஆட்சி படம் வாங்கி மூல திரிகோணத்துல உட்கார்ந்துருக்காரு. அந்த அமைப்புமே நம்மளுக்கு ரொம்ப 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 நல்லவையை கொண்டு வரப்போகுது. அது 8ஆம் இடத்துல இருக்கு. திடீர் அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்கும். மனைவிக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை குறைபாடு மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். இல்லை உங்களுடைய அக்கா, இல்லை உங்களுடைய மாமியார், இல்லை உங்களுடைய பெண் தோழிகள், இவர்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள், அதற்காக மருத்துவ செலவு மேற்கொள்வதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. எப்போ? செப்டம்பர் மாதம். நம்மளுக்கே சம்டைம்ஸ் ஏதோ மாதிரி ட்ரையா போகுதேன்ற மாதிரி ஓடும். முதல்ல ஒரு 15 நாட்களுக்கு சூரியனுடைய பொசிஷனை பொறுத்து. ஆனா அந்த 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்தது கெட்டு போறது ஓரளவுக்கு கெட்டவன் கெட்டது நல்லதுதான். ஆனா அவருக்கு நம்மளுக்கு நல்லது பண்ற பிளானட் இல்லையா? அவர் போய் கெட்டு போறதுன்றது ஓரளவுக்கு ஓகே இல்லை. ஸோ புதனோட சேர்ந்து 7ஆம் இடத்துல சூரியன் வந்து சூரிய புதாதித்ய யோகத்துல இருப்பார் செப்டம்பர் 15க்கு மேல. செம்மையான டைம் பீரியடு. அப்ப அங்கிருந்து சனி டைரக்டா பார்ப்பார். அப்பதான் வேலையில் தலைமைத்துவம் கிடைக்கும். ரொம்ப வேலை பார்க்குறேன், எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, ரொம்ப வேலை பார்க்குறேன், எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கல,
வேலையில் இவ்வளோ போராடுறேன், இந்த வேலையை விட்டு மாறி இல்லாமல் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் போடாமல் இப்படியே மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 17 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல செய்தி உங்களை தேடி வந்து மிராக்கலாக வரும். ஒரு நொடி போதும் அவன் நினச்சான உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. அந்த வாழ்க்கையை மாறக்கூடிய தருணமாக அந்த 18ஆம் தேதிக்கு மேலே அமைய காத்திருக்கு மீனராசிக்காரர்களுக்கு. ஸோ பெருசாக ஒன்றும் நெகட்டிவாக உரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். வேலை பளு அதிகரிக்கும். கடன் வாங்கும்போது கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க. கடன் வாங்காமல் தப்பிச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. இல்லைன்னா அதில் கொஞ்சம் கடனில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு எப்படியாவது குடும்பம் ஓட்டிடுங்க. கடன் வாங்கி தான் பண்ணால் அதுக்கு வருதான்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். கொஞ்சம் பெருமைக்கு எருவ மேய்ச்சிடாதீங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்லாமல் யார் சொல்லுவா இதை? ஏன்னா இப்போ இந்த நேரம்ன்றது கொஞ்சம் பெருமைக்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய நேரமாக இருக்குது. யாருக்கு? மீனராசிக்காரர்களுக்கு. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரைட்? ஓகே. அண்ணன் தம்பி உறவு நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய மீனராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த ஒரு மாத காலம் அப்படின்றது கொஞ்சம் நீங்கள் ஒரு இடத்துலையும் உங்கள் ஸ்பௌஸ் ஒரு இடத்துல பிரிஞ்சிருக்கிறதுக்கான காலத்தை உருவாக்கும். இல்லையா கொஞ்சம் வேலை பளுக்காக கொஞ்சம் லேட்டாக வீட்டுக்கு வர்றதுன்ற மாதிரி சில நிகழ்வுகள் இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். 7.5 சனியில் சனி வக்கரமாகி 12ஆம் இடத்தோடு நான் கனெக்ட் பண்ணும்போது விரயச்சனியாக இன்க்ளீட் ஆகும். கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் வரலாம். சேமிப்பு இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒருவேளை உங்கள் சுயஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சேவிங்ஸ் இருக்கும், செலவு வராமல் இருக்கும். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் விரைய செலவு மருத்துவ செலவாக வராமல் பார்த்துக்கோங்க. கோல்டு, ஃபீவரு, சளி இது மூலமாக எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 25, 26 தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிருக்கும். செப்டம்பர் 15 வரைக்கும் அது அப்படியே கொஞ்சம் கண்டினியூ ஆகும். சூரியன் திரும்ப கேது விட்டு வர வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான். ஸோ 7ஆம் இடத்துக்கு சூரியன் வந்தப்புறம் 6ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துக்கு வந்தப்புறம் தலைமைத்துவம் வேலையில் கிடைக்கும். மற்ற எல்லாமே ஓகே. அப்படியே அது பேசாமல் போயிட்டே இருக்குது. அப்படியே இந்த மாதமும் போயிட்டே இருக்கும். அமைதியாக விட்டுருங்க. காலைல எழுந்திரிச்சிங்களா, நல்லா சிவனை வழிபாடு பண்ணிங்களா, ஈஸ்வரா ராமான்னு கணத்தில் போட்டுவிட்டிங்களா, ஆஃபீஸ் போனீங்களா, ஓகே. இல்லை வீட்டில் இருக்கீங்களா, இல்லத்தரசியாக இருக்கீங்களா, ரொம்ப சூப்பர். யார்ட்டையும் பேசாமல் பிடிச்ச சாமி பாட்டை போட்டு உட்காந்து கேட்குறீங்களா, இல்லை பிடிச்ச பாட்டை உட்காந்து கேட்குறீங்களா, போதும். ஏன்னா தேவையில்லாமல் ஆனால் ஒன்று 2ஆம் வீட்டு அதிபதி போய் வலுக்குறைவாகி குருவோட சேர்ந்து நீச்ச பங்கம் மாறாரு. அப்போ உங்களை மதிக்காதவங்க கூட உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. நீங்கள் சொல்கிற சொல்லுக்கு ஒரு 4 பேர் கட்டுப்படுவாங்க. வருமானம் வரக்கூடிய இடத்துல நல்ல காசு பணம் வரும். அதில் எந்த ஒரு நெகட்டிவிட்டி கிடையாது. செலவு இருக்கும் அது தகுந்த மாதிரி. ஸோ வருமானம் வரும், செலவு இருக்கும். சேமிக்க முடியுமான்னு கேட்டால் அதுதான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி எல்லாம் சூப்பர். வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை பார்த்துட்டு இருக்கவங்க வேறு வேலைக்கு மாறுறதுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் 100 விழுக்காடு இந்த தடவை உண்டு. இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது, உங்களுக்கு கீழே யாரையாவது போடாமல் இருக்கு, அப்படி நீங்கள் ஒரு டீம் லீடர் மாதிரி உங்களை மாற்றுறது, கொஞ்சம் நிறைய விஷயத்தில் லேர்ன் பண்ணிப்பீங்க. ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி போய் ஆட்சி பணம் வாங்கி உட்காந்துருக்காரு. 4ஆம் வீட்டு அதிபதி தான் தன்னோட வீட்டில் உட்காந்துருக்காரு, 7ஆம் வீட்டில். அப்போ 4க்கு மேலுக்கு முடியப்பட்டவன் கொஞ்சம் வலுவாக இருக்கான். அப்படின்ற போது அடுத்தவங்களுக்காக நம்ம சில விஷயத்தை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு டஃப் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆனால் மீனராசிக்காரங்க நிறையா படிக்கணுன்ற மாதிரியான சில விஷயத்துக்குள்ளே போவீங்க. உடைமை, படிப்பு இதெல்லாம் இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்க போகுது. அதன் மூலமாக நல்லெல்லாம் தேடி வரப்போகிறது. நல்லவை எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் செவ்வாய் போய் கொஞ்சம் வலுக்குறைவாக இருந்தாலும் திடீர்னு அப்படியே கம்மியாகும். ஆனால் அதுக்கப்புறம் பிடிச்சிடும். அப்படியே பார்த்தாலும் அது கேந்திரம் மாரி இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி கேந்திரமாக பிரச்சனை இல்லை. படிக்கிற பிள்ளைங்கள் நல்ல குருமார்கள் மூலமாக படிப்பு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் உடல் ரீதியாக பிரச்சனை வரும்போது படிக்க முடியாமல் போகிறதுக்கான அமைப்பு இருக்குது. ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். செவ்வாய் குருவோட சேரும்போது ஜாதகர் கொஞ்சம் ஹெல்த் ரீதியாக பாதிக்கப்படுவார். கோவம் அதிகமாக வரும். அது நமக்கும் வரும், நம்ம பிள்ளைக்கும் வரும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஓகே. 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இன்னல்களிலிருந்து விடுதலை, நிறைய இன்பங்கள் தேடி வரும். புதுசாக விஷயத்தை கற்றுப்பீங்க, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிகள் உங்களை தேடி வரும். நல்லா இருக்குது. இந்த வயது ஒருத்தவங்களுக்கு சூப்பராக இருக்குது. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். கருத்தில் கவனமாக இருக்கணும். கடன் வாங்குறதுல கவனமாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி அடுத்தவர்களுக்காக சில விஷயத்தை மேற்கொள்றதுல கவனமாக இருக்கணும். நிறைய பேர் கொஞ்சம் அலைச்சல், சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. டைம் கிடைக்காது, சாப்பிட்றதுக்கு டைமே இல்லைன்ற அளவுக்கு கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. 60 தாண்டிய மீனராசிக்காரர்களுக்கு ஆரோக்கிய குறைபாட்டிலிருந்து நிவர்த்தி. நிறைய பேருக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். மருத்துவ செலவுகள் மூலமாக சில விஷயத்தை சரி பண்ணி, இப்போ காய்ச்சல் வருது, செலவு பண்ணி உடம்பு சரியாச்சு நம்ம அளவாக போகிறோம். அப்போ சரி பண்ணிட்டோம். அப்போ நிறைய விஷயங்கள்ல நம்ம சரி பண்ணிப்போம். அங்கங்கே பிரச்சனையாக இருக்கிற பார்ட்ஸ்லாம் நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து அதுக்கு ஏதாவது சர்ஜரி மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
டிபெண்ட்ஸ் அப்பான் உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து. யாருக்கு? மீனராசிக்கு. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு நிறைய பொறுமை தேவைப்படக்கூடிய, நிறைய நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடிய, எதிர்பார்த்த காரியம் ஈடேறக்கூடிய, கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இனிதே மலர காத்திருக்கிறது. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்? கண்டிப்பாக சுப்பிரமணியர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு உங்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய வழிபாடாக இருக்கும். பக்கத்தில் ஏதாவது குருமார்கள் இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க. ஏதாவது இந்த தடவை எப்படியாவது ஜீவசமாதியோட கனெக்ட் ஆவீங்க. மீனமும் கனெக்ட் ஆகும், மகரமும் கனெக்ட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஏதாவது குருமார்கள் போய் நமஸ்காரம் பண்ணுறது, போய் பார்த்துட்டு வர்றது, இதெல்லாம் பண்ணுங்க. பண்ணிங்கனாலே இந்த தடவை உங்களுக்கு சக்ஸஸ். இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? மீனராசிக்காரர்கள் நிறைய மலை முகடு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய மலை முகடு பார்க்குறது. நிறைய பேருக்கு பாம்பு கனவுல வரும், பாம்பு கண்ணில் போடும். பாம்பு சம்மந்தப்பட்ட சில நிகழ்வுகள் போகும்போது ஏதாவது கோவிலில் பாம்பு இருக்கிற மாதிரி பார்க்குறது, திடீர்னு திரும்பி பார்த்தா மொபைலில் பாம்பு வருதுன்ற மாதிரி கொஞ்சம் பாம்போடு கனெக்ட் ஆகுது. ரொம்ப ஏதோ உள்ளுக்குள்ளே இன்னர் பீஸில் பயந்துட்டு இருக்கீங்க. அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய சமிகைகள் ஆற்றல் இந்த பாம்பு ஆற்றல் நிகழ்வு இருக்குது. மலை மூடெல்லாம் உங்கள் கண்ணில் படுது, மலை மூடுக்கு போயிட்டு வரீங்க, இல்லை மொபைல் திறக்கும்போது மலை மூடு, சூரியன் வெளிச்சம் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா லைஃப் பிரகாசமாக இருக்க போது, இதை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கை இல்லாத இருக்க. முடிஞ்ச அளவுக்கு சிவன் வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை சிவனை போய் பார்த்துட்டு வாங்க. சிந்தையெல்லாம் மகிழ சிவபுராணம் படிங்க. மீனராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட கவலையும் இந்த செப்டம்பர் மாதம் நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக அந்த சிவபெருமான் அருள காத்திருக்கிறார்.